இந்த லூத் மாரி என்ன பண்ணுறாங்க, வாங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு போதை மாத்திரை போட்டுறாங்க. அந்த ட்ரக்கை குடித்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து அந்த ஆள் மேலே சாயிறாங்க. அந்த ஆள் வந்து அரை நிறுவனத்தில் இந்த பொண்ணை கட்டி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த லூத் மாரி வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோ வச்சு இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நான்லாம் வீடியோ காலி பண்ண முடியாது, நான் அதுக்கு காலி பண்ணோம், உன் வறுமைக்கே நான் பயன்படுத்துறதுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சல. இந்த லூத் மாரி அதிமுகவில் இருக்காங்க, தன்னை அதிமுகவில் இருக்காங்க சொல்லிட்டு அதிமுக கட்சிக்காரங்க கூட எல்லாம் நின்று போஸ் கொடுத்துட்டு, எனக்கு இந்த மாதிரி குடும்பம் தான் சரியில்லை, ஆனால் நான் கட்சியில் வந்து நான் ஒரு குரல் கொடுத்தா எல்லாருமே வருவாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஒரு அம்மாவும் ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. பெண்மணிக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டு வர்றது கிடையாது, போகிறது கிடையாது. இதை நல்லா ஸ்மெல் பண்ணி இந்த லூத் மாரின்றவங்க அவங்க வீட்டில் வந்து எனக்கு யாருமே இல்லை, இந்த ஒரு 10 நாளைக்கு இருக்கிறேங்க, நான் வாடகை கூட கொடுக்குறேன், எல்லாராலையும் நான் தனிமைப்பட்டுட்டேன், எனக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் சரியில்லை சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு என்ட்ரி ஆகிறாங்க. இந்த வீட்டு ஹவுஸ் ஓனருடைய பொண்ணையும் வந்து இந்த மாதிரி வந்து செக்ஸுவல் அடிக்ட் ஆக்கி இந்த வீடியோ யாருக்கும் விடக்கூடாதுன்னா நான் சொல்கிறவங்கிட்டலாம் போய் படுக்கணும். சும்மா வந்தீங்க வீட்டுக்கு, என்னையும் வந்து நிர்வாணப்படுத்தி இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறீங்க அப்படின்னா லூத் மாரியை சண்டை போடுறப்போ அவன் முன்னாடி காமிச்சிட்டா, இவன் புருஷனுக்கு காமிச்சிட்டா, நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் சொந்தக்காரங்களுக்குலாம் அனுப்பிச்சிட்டு ஒரு பொண்ணு தான் கெடுக்கிறா. லூத் மாரின்ற கேரக்டர் தான் அந்த லேடி எத்தனை போய் இன்னொருத்தங்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணுறான். அப்போது மன ரீதியாக ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கெடுக்கிறா. உடல் ரீதியாக தான் ஒரு ஆண் வந்து இந்த ஆளுகிட்ட போனது முடிஞ்சிச்சு, அதையும் வீடியோ வச்சுட்டு இப்போது நான் சொல்கிற ஆளுகிட்ட படுக்கலைன்னா நான் இந்த வீடியோவை உலகம் ஃபுல்லாக காமிப்பேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சைதாப்பேட்டில் ஞானசேகர்ன்னு பார்த்தோம், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கேரக்டர் லூத் மாரின்ற ஒரு கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களை அதிக அளவு விபச்சார தொழிலில் ஈடுபடுறது முதல் பெண்கள் தான். ஒரு பொண்ணை கெடுக்கிறது இன்னொரு பெண்ணு தான் என்பதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். என்னென்னா, ஒரு பொண்ணு தனியாக டிப்ரெஷன்ஸ் அவங்க ஹஸ்பண்டு கூட இருந்துட்டு சப்போஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இல்லற வாழ்க்கையில் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த பொண்ணு வந்து ஒரு டிப்ரெஷன்ஸ் இருக்கப்போ இன்னொரு பொண்ணு தான் வந்து அவளை வந்து பாலியல் ரீதியான தொழிலுக்கு பண்ணுறான். அப்போது இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், உணர்வு உணர்ச்சி ரெண்டு இருக்குது. உணர்வாக பழகிற யாருமே வந்து மன ரீதியாக இருக்க பிரச்சனையை தீர்வு காணுவாங்க. ஆனால் இந்த உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய லூத் மாரி மூலம் கேரக்டர் எப்பயுமே வந்து என்னென்னா, ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி ஹஸ்பண்டை விட்டு வெளியே வரவங்களது, இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களை குறிவைத்து சில பெண்கள் எல்லா பகுதியிலையும் இருக்காங்க. இந்த லூத் மாரி அதிமுகவில் இருக்காங்க, தன்னை அதிமுகவில் இருக்காங்க சொல்லிவிட்டு அதிமுக கட்சிக்காரங்க கூடலாம் நின்று ஃபோர்ஸ் கொடுத்துட்டு எனக்கு எல்லா கட்சிக்காரங்களும் தெரியும் அப்படின்னு அந்த ஏரியாவில் வராங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் ஏதாவது ஒரு வீடை குறி வைக்கிறது. அப்படி தான் ஒரு வீடை இப்போ குறி வச்சுருக்காங்க. என்ன வீடுனா, ஒரு அம்மாவும் ஒரு பெண்மணியும் இருந்திருக்காங்க. பெண்மணிக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டு வர்றது கிடையாது, போகிறது கிடையாது. இதை நல்லா ஸ்மெல் பண்ணி இந்த லூத் மாரின்றவங்க அவங்க வீட்டில் வந்து எனக்கு யாருமே இல்லை, இந்த ஒரு 10 நாளைக்கு இருக்கிறேங்க, நான் வாடகை கூட கொடுக்குறேன், எனக்கு வந்து வருமானம் கிடையாது, எப்படியாவது எனக்கு வந்து எல்லாராலையும் நான் தனிமைப்பட்டுட்டேன், எனக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் சரியில்லை சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு என்ட்ரி ஆகிறாங்க. முன்ன தெரியாதவங்கள வீடு வைக்கக்கூடாது என்பதுக்கு ஒரு உதாரணம் இந்த கேரக்டர் தான். இந்த அம்மா வந்து சைதாப்பேட்டில் அவங்க கணவரோட பிரிஞ்சு இருக்கிறப்போ சரி நம்மளுக்கு ஒரு லேடிஸ் மட்டும்தானே இருக்காங்க, ஒரு துணையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக லூத் மாரியை அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணவொடனே இவங்க என்னன்றாங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு மாதமானா எதனா வாடகை மாதிரி கொடுங்கன்ட்டு ஒரு 10 நாள் தங்குறாங்க. வாடகைக்கு வரா மாதிரி உள்ளே வந்துட்டு நான் வாடகை கொடுக்குறேன் அப்படின்ட்டு வீடுக்கு வந்து அட்வான்ஸ் வண்டி பண்ணுற மாதிரி நான் சொல்லிவிட்டு கொஞ்ச நாளில் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் இங்கே தங்குறேன். ஏன்னா 10 நாள் கேட்டு வராங்க, 10 நாள் தங்கிட்டு நான் போகிறேன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அலோவ் பண்ணுறாங்க. சரி ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பண்ணுறாங்க. ஆனால் வந்தவங்க வந்து போல, நான் வந்து இங்கே போகிறேன், ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் தரேன், அப்புறம் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 20,000 ரூபாய் மாதம் ஒரு 5,000 ரூபாய் வாடகை தரேன்னு சொல்லிவிட்டு தனக்கு தெரிஞ்ச கட்சிக்காரங்கெல்லாம் வச்சு ஒரு மாசான நான் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறேன்,
எனக்கு என்ன கட்சிக்காரங்க, அட்வொகேட்டு எல்லாருமே வருவாங்க. எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி குடும்பம் தான் சரியில்லை. ஆனால் நான் கட்சியில் வந்து நான் ஒரு குரல் கொடுத்தா எல்லாருமே வருவாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் தெரியும்ன்றாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, சின்ன வீடு, அந்த வீடு ஒரு 400, 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்க இந்த வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்சிக்காரரை இட்டுன்னு வந்துட்டு, இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படி இப்படின்னு அவரை பில்டப் பண்ணினே இருக்காங்க. அதாவது தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. ஆனால் இந்த லூத் மேரி என்ன பண்ணுறாங்க, அடிக்கடிக்கு அவங்கள கூப்பிட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுற மாதிரி பண்ணிவிட்டு, குறிப்பிட்ட ஒரு நபரு கூட இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இவங்க 2 பேரையும் பேசி 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 ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு கள்ள உறவை லூத் மேரி மூலம் எட்டுன்னு வராங்க. எட்டுன்னு வரப்போ இந்த லூத் மேரி என்ன பண்ணுறாங்க, இந்த வீடு நல்லாயிருக்கு, இதை எப்படியும் நம்ம ஆட்டையை போட்டுடணும். வயசான ஒரு ஆயா இருக்கு, இந்த பொண்ணு வாழ வெட்டியாகுது, இதுக்கு புருஷன் கிடையாது, வரவும் மாட்டான். சரி, இந்த வீடை நம்ம ஆட்டை போடலாம். நம்ம தான் கட்சியில் இருக்கிறோமே, நம்ம ஃபோன் பண்ணால் அட்வொகேட் வருவாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் வருவாங்க, இது வந்து காலியாக இருக்குது. இந்த மாதிரி பல இடங்களில் நடக்குது. அந்த ஸ்டைல்லையே இவங்க உள்ளே வராங்க. இங்கே உள்ளே வந்தோடனே என்ன ஆகுது, இந்த பொண்ணு வந்து வாங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு போதை மாத்திரை போட்டுடுறாங்க. நார்மலாக தானே கூல்ட்ரிங்க்ஸு, இன்னும் நம்ம டெனண்ட்டு தானே இருக்காங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடறாங்க. குடிச்சிட்டவொடனே அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க. ஒரு மாதிரி போதையில் ட்ரக்கு ஏற்பட்டவுடனே அந்த ட்ரக்கை குடித்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து அந்த ஆள் மேலே சாயிறாங்க. அந்த ஆள் வந்து அரை நிர்வாணத்தில் இந்த பொண்ணை கட்டி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேர் இருக்கிறத அந்த இடத்துலையே நின்று ஒரு ஓரமாக நின்று வீடியோ கவரேஜ் சீக்ரெட் வீடியோவாக எடுக்கிறாங்க. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அந்த ஆள் என்ன பண்ணுறான், லூத் மேரி கிட்ட காசு கொடுக்குறான். 2வது, நீ வந்து அவர்கிட்ட வந்து காசு வாங்கிக்கோ, அவர் உனக்கு கஷ்டத்தை போக்குவார். பொதுவாக கஷ்டத்தில் இருக்கிறவங்கள இப்படி தான் பயன்படுத்துறது. அப்போ இந்த லூத் மேரியுடைய இன்ட்ரடக்ஷனில் தான், இவர் பண்ண இம்ப்ரெஸஸில் தான் இந்த அம்மாவுக்கு கனெக்ஷன் கிடைக்குது. லூத் மேரி இட்டு வந்த நபர் தான் அந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு இல்லீகல் கான்டென்ட் இருந்தால் வெளியிலேருந்து வந்திருக்கணும். லூத் மேரி தான் லிங்க் பண்ணி அவங்களுக்கு அந்த போதை மாத்திரை போட்டு பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிறாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோ வச்சு இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான்லாம் வீடியோ காலி பண்ண முடியாது, நான் அதுக்கு காலி பண்ணோம், உன் வறுமைக்கே நான் பயன்படுத்துறதுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சலண்ணே அக்கா, நான் வந்து போதில் நான் எப்படி போனேன்ட்டு இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. எப்படி வீடியோ எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க தெரியல. அப்போனா நீ அவர்கிட்ட அடிக்கடி படு, எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போடுவார், கரண்ட்டு பில்லு கட்டுவார், தினமும் வந்து ஒரு 4-5 பேர் வந்து அவங்க வீட்டில் உட்காந்து குடிக்கிறது. பாருங்கள், ஒரு வாடகைக்குன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து 10 நாள் இருக்கேன்னாங்க, அப்புறம் நான் எதனா வாடகை தரேன்னாங்க, அப்புறம் வாடகையும் கொடுக்கல, எதுவுமே இல்லாமல் அந்த வீடியோ அபகரிக்கணும்னு நோக்கில் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் உடைய பொண்ணையும் வந்து இந்த மாதிரி வந்து செக்ஸுவல் அடிக்ட் ஆக்கி அந்த அம்மா அக்கௌண்ட்லேயே பணம் போட சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்போ வசமாக பாட்டோன்னே இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடியோ யாருக்கும் விடக்கூடாதுன்னா நான் சொல்கிறவங்கிட்டலாம் போய் படுக்கணும் அப்படின்றாங்க. இங்கே என்ன கொடுமை பாருங்கள், இந்த ஆளுகிட்ட போனது முடிஞ்சிச்சு, அதையும் வீடியோ வச்சுட்டு இப்போது நான் சொல்கிற ஆளுகிட்ட படுக்கலைன்னா நான் இந்த வீடியோவை உலகம் ஃபுல்லாக காமிப்பேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நீ எதுக்கு அழுகுற? சொல்றேன் அவங்ககிட்ட. என்ன சொல்ற? வேற எங்கன்னா போயிட போறேன். ஐயோ யோ 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 யோ. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த வீடியோ வந்து அந்த நல்லா தெரியுது. அந்த அம்மா வந்து ஃபுல்லாக ட்ரக்கில் இருக்காங்க, அப்படியே போதையில் நடந்து வர்றாங்க. அந்த அம்மா ட்ரக்கில் பேசுகிறத அப்படியே வீடியோ எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன ஆப்ஷன்னா, நான் சொல்கிற ஆளுகிட்டெல்லாம் நீ படுக்கலைன்னா உன்னை கொடுத்துருவேனாங்க. இந்த அம்மா வந்து எப்படி நான் வந்து அந்த ஆளுகிட்ட போனேன்றது தெரியல. 2வது, இதை பயமுறுத்திய பல வாட்டி அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு அந்த பெண்ணை வந்து அந்த ஆள் வந்து பண்ணியிருக்கான். இதை வெளியும் சொல்ல முடியல. பல பெண்களுக்கு இதுதான் பிரச்சனை. தனக்கு நேர்ந்த
ஒரு கொடுமையை வெளியவே சொல்ல முடியல. அப்படியே இந்த அம்மா வந்து வெளியே சொல்லக்கூடிய கட்டாயம் வரத்துக்குள்ள, என்னங்க நீங்கள் வீடும் காலி பண்ணல, சும்மா வந்தீங்க வீட்டுக்கு, இப்போ என்னையும் வந்து நிர்வாணப்படுத்தி இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுன்னு மிரட்டுறீங்களே அப்படின்னாங்க. அப்படியா, உன் புருஷனுக்கும் இந்த வீடியோ அனுப்புகிறேன், அவன் பொண்டாட்டிக்கும் அனுப்புகிறேன், 2 பேரும் ஒன்றா செஞ்சுட்டாங்க. 2 பேரும் ஒன்றா செஞ்சு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன 2 பேரையும் மிரட்டுறீங்க, மிரட்டி காசு கேட்குறீங்க, லூத் மேரியை சண்டை போடுறப்போ அவன் பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சிட்டா, இவன் புருஷனுக்கு அனுப்பிச்சிட்டா. நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு, உங்களால் முடிஞ்சதை பாருங்கள், இந்த ஏரியா ஸ்டேஷன்லாம் நான் சொல்கிறது தான் கேட்கும். நான் வந்து இந்த ஏரியாவில் எல்லா கட்சிக்காரனும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத வழக்கறிஞர் இல்லை. சைதாப்பேட்டை கோர்ட்டே எனக்கு ஃபுல்லாக இருக்க வக்கீலுங்கள 80% வக்கீல் நான் சொல்கிறது தான் கேட்பாங்கன்னு இந்த அம்மா மிரட்டுறது. இந்த அம்மா ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறது தெரில. ஒரு பெண்கள் அமைப்பு போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வராங்க. வந்தவொடனே சார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆயிருக்கு, என்னை மிரட்டுறாங்க, நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலாமா இருக்கேன். இந்த வெளி உலகத்தில் இந்த பாருங்கள், இப்போ ஒரு 2-3 வருஷம் எடுத்துக்கோங்க, நிறைய பெண்கள் வந்து என்ன காரணம் தெரியாமே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பல பெண்கள் வந்து என்ன விஷயம் நல்லா இருக்காங்க, ஒரு ஃபேமிலியிலே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, இல்லை தனியாக இருக்க பெண்கள் ஒரு டிப்ரெஷஸில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணன்றது தெரிய மாட்டேது. இப்போ இந்த பொண்ணு வந்து நம்ம சொல்லிக்கிறோம், ஏம்மா நீ வந்து அவசரப்படாத, எந்த ஒரு தவறான முடிவு எடுக்காத, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு அத்துமீறி அவங்க வந்தது, நீ 10 நாள் இடம் கொடுத்தது தப்பு. 2வது அந்த லேடி இம்ப்ரெஸ் பண்ணாங்க சொல்லி நீ ஒரு ஆள்கிட்ட பேசுனது தப்பு. ஆனால் நீங்கள் எல்லாம் பேசுகிறப்போ அந்த லேடி போதை எதனா ஒன்று கொடுத்தாங்கன்னா நீங்கள் குடிச்சிடுவீங்களா? குடிச்சிட்டு அது இந்த மறுநாளே நீ போய் ஸ்டேஷனுக்கு போயிடணும்ல. அவங்க மிரட்டி உங்களை பாலியல் ரீதியான உறவுக்கு அழைக்கிறப்ப நீங்கள் போனது தப்புமா? காவல்துறை இருக்குது, சட்டம் ஒழுங்கு காவல்துறை இருக்குது. இதுக்கெல்லாம் உமன் 4 ஆஃப் அரெஸ்ட் போடுவாங்க. நீங்கள் காவல்துறையை அணுகுங்க. இல்லை சார் நாங்கள் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம், ஆனால் எனக்கு வந்து என் வீடியோஸ் எல்லாம் இன்னும் நிர்வாண வீடியோலாம் வச்சுட்டு என்னை லூத் மாரி மிரட்டுறாங்க, இன்னும் நிறைய வீடியோ எடுத்திருப்பாங்க போலகுது, அன்றைக்கி நான் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன், நிறைய வீடியோ எடுத்திருப்பாங்க போலகுது சார், என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறது தெரியல, ஹேங் பண்ணிக்கலாமா, இல்லை எங்கன்னா குளத்தில் கிளத்தில் ஊந்து சூசைட் பண்ணிக்கிட்டா என்ன. அந்த லேடி வந்து அழுவுது. நம்மளுக்கே ஒரு விஷயமாயிடுச்சு. சரிம்மா நீங்கள் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து போலீஸ் வச்சு எப்படியாவது சட்ட ரீதியான உங்களுக்கு தீர்வு நாங்கள் கொடுக்குறோம், சென்னை கமிஷனர் அலுவலகத்துலேயும் கொடுக்குறோம், நீங்கள் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காதீங்க, கலெக்டர்கிட்ட கொடுக்கலாம், சிஎம் செல்லில் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து சமூக பாதுகாப்புத்துறை அதிகாரிகிட்டையும் கொடுக்கலாம், நீங்கள் எந்த ஒரு தவறான முடிவுக்கு போகாதீங்க சொல்லி அந்த லேடிக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்லியிருக்கோம். என்னென்னா ஒரு பொண்ணு தான் கெடுக்கிறா. லூத் மேரின்ற கேரக்டர் தான் அந்த லேடி எத்தனை போய் இன்னொருத்தங்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணுறான். அப்போது மன ரீதியாக ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கெடுக்கிறா, உடல் ரீதியாக தான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கெடுக்கிறான். ஆனால் இங்கே விபச்சார தொழில் பண்ணக்கூடிய சில பெண்களால் தான் சில ஆண்கள் விபச்சார தொழிலுக்கு வராங்க. நான் சொன்ன கான்செப்ட் வந்து என்னென்னா, எந்த ஆணுமே எந்த பெண்ணிடம் முறை தவறி நடக்கிறதுன்றது பர்சன்டேஜ் இருக்குது, ஒரு 30-40% தான். ஆனால் அதிக அளவு வறுமையில் இருக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி, இந்த பெண் தாதாக்கள் இருக்கட்டும், சில வர்க்கம் பிடித்த பெண்கள், அவள் வாழா வெட்டி ஆகிட்டா, எவனா ஒருத்தி வாழா வெட்டி ஆகிடுவா, அந்த வாழா வெட்டி என்ன பண்ணோம், ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் வாழா வெட்டி ஆகணும். சில சேடிஸ்டெல்லாம் இருக்காங்க பெண்கள்லேயே, ஒரு சில பெண்கள் வந்து சேடிஸ்டாக இருக்காங்க, நம்ம எல்லா பெண்ணையும் சொல்ல முடியாது. இந்த பொண்ணை காப்பாற்றி சொன்னதே இன்னொரு பெண்ணு தான், அண்ணா இந்த பொண்ணுக்கு உதவி செய்யுங்க, இந்த பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டின்னுக்கிறா, நீங்கள் தானே போனன்ட்டு இன்னொரு பொண்ணு சொல்லி நம்ம காப்பாற்றுறோம். அப்போ பாருங்கள், ஒரு சில சேடிஸ்டான பெண்கள் நம்ம வாழல, யாரும் வாழக்கூடாது. தனியாக இருக்க பெண்களெல்லாம் குறி வச்சு அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும், அவங்களுடைய கேரக்டரை டெமாலிஷ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய விஷயமா இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து தனியாக இருக்க பெண்கள், தயவு செய்து முன்ன பின்ன தெரியாத ஆட்களை உங்கள் வீட்டில் வாடகைக்குன்னு வைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட பேச்சுவார்த்தை வைக்காதீங்க. உங்கள் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லணும், அவங்க நிறைவேற்றுவாங்க, உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஊர் ஃபுல்லாக உங்கள் கஷ்டத்தை சொன்னீங்கன்னா, உங்கள் வீக்னஸை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையே வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூட்டம் உங்களை வச்சு சம்பாதிக்கும், உங்கள் உடல் வச்சு சம்பாதிக்கும், நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய வலியை வச்சு சம்பாதிக்கும். சாதாரணமாக இப்போ பாருங்கள், நம்ம கோயம்பேட்லேயே எடுத்துக்கோங்க, பாரிஸ் எடுத்துக்கோங்க, இன்னும் நிறைய இடங்களில் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் தன்னுடைய உடம்பு வலியை பொறுத்துன்னு அந்த காசு வாங்குறாங்கன்னா,
அதில் ஒரு காசு புரோக்கருங்களுக்கு போகுது. அப்படி தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு விஷயமே கிடையாது என்பதை சொல்லிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து பெண்கள் கவனமாக இருங்க. உங்களை சுற்றி இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்ற பதிவோடு இந்த பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கும். இந்த அம்மா அந்த அம்மாவை எடுத்துன்னு வாடகைக்கு வச்சது தப்பு. 10 நாள் இருக்கன்னா கூட ஒத்துருக்கக்கூடாது. அதில் நம்ம எந்த கான்ஃபிடென்ட்டும் இல்லை. 2வது, வாடகைக்கு இருக்கிறவங்கள ஹவுஸ் ஓனர் டெனண்ட்டாக இருக்கட்டும், ஹவுஸ் ஓனராக இருக்கட்டும், அத்துமீறி வீட்டில் சகஜமாக பழகி ஏதாவது ஒன்று கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சு இந்த மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உங்களை நீங்களே போய் வழி தேடிக்காதீங்கன்றதுக்கு தான் இந்த பதிவை போடுறோம். ஸோ பெண்கள் எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்க. ஒரு சில பெண்களை தான் நம்ம இன்றைக்கும் சொல்லுறோம். ஒரு சில பெண்கள் சாடிஸ்ட்டுங்களால தான் பல பெண்களுடைய வாழ்க்கை சீரழியுது என்பதுக்காக தான் இந்த பதிவு. ரிஃப்ளெக்ட் நேயர்கள் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ரிஃப்ளெக்ட் சேனலுக்கு நன்றியை தெரிவித்து முடிச்சுக்கிறேன். வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.